வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க போறாங்க. இந்த நேரத்துல நம்ம குழந்தைகளுக்கு பென்சில், இரேசர் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாமே சென்னையில எங்க வாங்கினா விலை குறைவா கிடைக்குது, எங்க அதிகமான ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க என்ன ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் இல்ல புதுசா பார்த்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல்ல வர்ற பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். சென்னையில ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா பிராட்வே மற்றும் கோயம்பேடு இந்த 2 இடங்கள்ல மொத்த விலை கடைகள் இருக்குது. பிராட்வேல தான் அதிகமான ஆஃபர் மற்றும் மிக குறைந்த விலையில பொருட்களை நம்மளால வாங்க முடியும். அப்படி பிராட்வேல என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த கடையில ரொம்பவுமே விலை குறைவா கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிராட்வேல பந்தர் ஸ்ட்ரீட்ல தாங்க ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். நீங்க இந்த பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஹோல்சேலா 12 பொருட்கள் எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு பொருள் 2 பொருள் வாங்கினாலுமே உங்களுக்கு மொத்த விலையில தான் பில்லு போடுவாங்க. அதனால தான் நம்ம இப்போ பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த தெருவுக்குள்ள வந்துட்டீங்கனாலே ஃபுல்லாவே ஹோல்சேல் கடைங்க தாங்க. நம்ம இன்னைக்கு பிரின்ஸ் ஆப்செட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில தான் பொருட்கள் வாங்க போறோம். இந்த கடையினுடைய அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோனுடைய ஆரம்பத்துல இந்த கடையில என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சின்னதா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த கடையில நாங்க வாங்கின பொருட்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆஃபர் கொடுத்தாங்க, நம்மளுக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமா வீடியோவினுடைய கடைசியில் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தெருவுக்கு உள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நிறைய கடைகள் ஹோல்சேல் கடைகளா இருக்குது. அதிகமா பொருட்கள் வாங்கினா தான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கடையில அப்படி இல்லைங்க. நீங்க 1-2 பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு பிரைஸ் ஹோல்சேல் ரேட்லேயே தந்துடுறாங்க. இந்த கடையில கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசா வந்திருக்கு. இந்த 2026-27 கல்வியாண்டுக்காக புதிய கலெக்ஷன்ஸ் நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க. நண்பர்களே, பிராட்வேல இருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு, அதோடைய எம்ஆர்பி என்ன, நம்மளுக்கு எவ்வளவு விலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நேரடியாகவே காமிச்சிடுறேன். நாங்க ஒவ்வொரு பொருட்களா பார்ப்போம். முதல் பொருள் ஸ்கூல் லேபிள் வாங்கியிருக்கோம். லேபிள் 2 வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு இதுலையுமே 20 சீட் இருக்கு. ஒரு சீட்ல 10 லேபிள் இருக்கு. மொத்தம் இதில் 20 சீட் இருக்கு. இதோடைய 2மே சேர்த்து 104 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு சீட்டே நம்மளுக்கு 10 ரூபா சொல்லுவாங்க. 20 லேபிள் இருக்கு, 200 ரூபாய்க்கு வரும். நம்மளுக்கு 50 ரூபாய்க்கே ஒவ்வொன்று கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்கூல் சார்ட்டு, ஒரு சார்ட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இது இருக்கிற மாதிரி இந்த சார்ட்டில் உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சார்ட்டோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா போட்டிருக்காங்க. இதோடைய நம்மளுக்கு கிடைச்ச ரேட்டு 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 60 ரூபாய் எம்ஆர்பி இருக்கிற இந்த சார்ட்டை 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நோட்டு 4 நோட்டு வாங்கியிருக்கோம். இந்த இருக்கு. இந்த 4 நோட்டினுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 27 ரூபா இந்த நோட்டினுடைய எம்ஆர்பி. ஆனால் இதை நம்மளுக்கு கிடைச்சது 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 4 நோட்டு 80 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக கிரையான்ஸ் வாங்கியிருக்கோம். கிரையான்ஸ் நான் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே 10 பீஸ் இருக்கிற மாதிரி கிரையான்ஸ் வாங்கியிருக்கேன். மொத்தம் 10 இருக்கு. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, 10 இருக்கு. இதோடைய நம்ம கடையில் நம்ம நார்மலாக வாங்கினா ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு 10 ரூபா சொல்லுவாங்க. 10 பீஸ் 100 ரூபாய் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு 90 ரூபாய்க்கே இங்கே கிடைச்சிருக்கு. 10 ரூபா நம்மளுக்கு இதில் கிரையான்ஸ் வாங்கினதுல லாபம். அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா லேமினேஷன் ஷீட்டு வாங்கியிருக்கோம். மொத்தம் இதில் 5 ரோல் இருக்கு. இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 300 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இது 300 ரூபாய்க்கெல்லாம் ஒருத்தில் ஒரு ரோல் ஒரு 25 ரூபா வச்சா கூட 3 ரோல் 5 ரோல் இருக்கு. 125 ரூபாய்க்கு நம்ம இதை வாங்க முடியும். இங்கே நம்மளுக்கு 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. விலை நல்ல லாபம் தான். அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்சரா எரேசர். அப்சரா எரேசர் 20 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கு. இதில் 20 பீஸ் இருக்கு. நம்ம கடையில் நார்மலாக ஒரு எரேசர், இந்த அப்சரா எரேசர் கேட்டோம்னா 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்குமே சொல்லுவாங்க.
இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு எரேசர் 3 ரூபா, 20 ரூபா வச்சு 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்த ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சரா எரேசர் 54 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த எரேசர்ல 6 ரூபா நம்மளுக்கு லாபம். அடுத்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து மினி ஸ்கெட்சு வந்து 2 வாங்கியிருக்கோம். மினி ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சினுடைய விலை பார்த்தீங்கன்னா 1 வந்து 15 ரூபா போட்டிருக்காங்க, 2 வந்து 30 ரூபாய்க்கு வருது. நம்மளுக்கு 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 5 ரூபா லாபம் இந்த ஸ்கெட்சு வாங்கினதுல. அடுத்ததான் நடராஜ் ஷார்ப்னர் வாங்கியிருக்கோம். இந்த இருக்கு நடராஜ் ஷார்ப்னர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 20 ஷார்ப்னர் இருக்கு. இதோடைய ஒரு விலை வந்து 3 ரூபா. 20 ஷார்ப்னருக்கு 60 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 54 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸாக வாங்கினதுல 6 ரூபா நம்மளுக்கு லாபம். அதாவது 2 ஷார்ப்னர் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நடராஜ் பென்சில் வாங்கியிருக்கோம். பென்சில் வந்து இதோட எம்ஆர்பி வந்து இதுவும் 60 ரூபா தான். இதுவுமே நம்மளுக்கு 54 ரூபாய்க்கே கிடைச்சிருக்கு. அடுத்ததான் கேமல்ல கிரையான்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த கிரையான்ஸினுடைய ரேட்டு வந்து 25 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது 2 வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு மொத்தமே 2 வந்து 50 ரூபா ஆகுது, 1 25 ரூபாங்கிறதுனால நம்மளுக்கு 45 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. 2 சேர்த்து வாங்கினதுனால 5 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 10 பொருளுக்கு பார்த்தீங்கன்னா 771 ரூபா பில் ஆயிருக்கு. பிராட்வேல வாங்கினதுனால ரொம்பவுமே லாபங்க. இந்த கடையினுடைய அட்ரஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிடுறேன். நீங்க உங்க குழந்தைகளுக்கு தேவையான இந்த ஸ்டேஷனரி பொருட்கள்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நேராக பிராட்வேக்கு போங்க. பிராட்வேல பந்தர் ஸ்ட்ரீட்ல நிறைய இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் விற்கிற கடை இருக்கு. அதுல எந்த கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலை குறைவா கிடைக்குதோ அங்க நீங்க மொத்த விலைக்கு வாங்கிட்டு வாங்க. இதன் மூலம் தான் உங்களுடைய பணத்தை சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Bye bye.